சிலருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் ஏற்படுவதில்லை. இதற்கு வாழ்க்கையில் தெளிவான நோக்கம் இல்லாமல் இருப்பது, மனச்சோர்வு, நீண்ட கால மன அழுத்தம் போன்றவை காரணமாக இருக்கலாம். இது மிகவும் இயல்பான ஒன்றுதான். இதிலிருந்து மீண்டு வருவதற்கு சிறிது முயற்சித்தாலே போதும். நாள் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்று பெரிய திட்டங்கள் எதுவும் போடாமல் சிறிய இலக்குகளுடன் நாளை தொடங்கலாம். அந்த சிறிய இலக்குகளையும் முடித்தவுடன் நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது மூளையில் டோபமைன் என்ற மகிழ்ச்சி ஹார்மோனை சுரக்கச் செய்யும். தினமும் ஒரே நேரத்தில் எழுந்து ஒரே மாதிரியான வேலைகளை செய்வதை தவிர்க்கலாம். பெரிய விஷயங்களை செய்வதை பற்றி அதிகம் யோசிக்காமல் தினமும் நம்மால் முடிந்த மிகச்சிறிய விஷயங்களை, நம் மனதுக்கு சந்தோஷம் தரும் விஷயங்களை செய்ய தொடங்கலாம். இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது மனத்திற்குள் ஒரு சந்தோஷம், உத்வேகம், நம்மால் எதுவும் முடியும் என்ற எண்ணம் வேரூன்றிவிடும். அத்துடன் நம்முடைய வழக்கமான தினசரி அட்டவணையை சற்றே மாற்றி புதிய இடங்களுக்கு செல்வது அல்லது புதிய பொழுதுபோக்குகளை உண்டாக்கிக் கொள்வது என்று நம்மை சுற்றி புதிய சூழலை உருவாக்கி கொண்டால் வாழ்வதே சுவாரஸ்யமாக தோன்றும். இதனால் வாழ்வில் பிடிப்பு ஏற்படுவதுடன் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமும் ஏற்பட ஆரம்பிக்கும். இதற்கு முறையான தூக்கம், ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி போன்றவை நம் மனநிலையை மேம்படுத்த உதவும். அத்துடன் தினசரி 1 நிமிடம் தியானம் செய்வது, ஒரு நல்ல புத்தகம் படிப்பது, மகிழ்ச்சி தரும் பாடல்களை கேட்பது அல்லது மகிழ்ச்சியான பழைய நினைவுகளை தூண்டும் புகைப்படங்களை பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடலாம். எந்த ஒரு காரணம் கொண்டும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்ள வேண்டாம். இந்த நிலை தற்காலிகமானதுதான் என்பதை உணர்வதுடன் உடனடியாக எல்லாவற்றிலும் ஆர்வம் வர வேண்டும் என்று நம்மை நாமே வருத்திக் கொள்ளாமல் நமக்கு பிடித்த நண்பர்களுடன் கலந்து பழகுவதும், நகைச்சுவை படங்களை பார்ப்பதும் என நம்மை புதிய சூழலுக்கு உட்படுத்தி கொண்டால் காலப்போக்கில் நமக்கு எதிலும் வெறுமை தோன்றாதிருப்பதுடன் ஆர்வமும் துளிர்க்கும். தொடர்ந்து எதிலும் பிடிப்பில்லாமல் இருப்பது அல்லது ஆர்வம் இல்லாமல் இருப்பது என்பது சில சமயம் ஒரே மாதிரியான வழக்கமான வாழ்க்கை முறை சலிப்பை தருவதால் கூட இருக்கலாம். ஆர்வம் என்பது ஒரே நாளில் வந்துவிடுவதில்லை. அது நாமாக தேடி உருவாக்கி கொள்ளும் ஒரு உணர்வு என்பதை உணர வேண்டும். கடந்த கால தோல்விகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய அதிகப்படியான சிந்தனைகள் கூட நம்முடைய ஆர்வத்தை குறைக்கும். எனவே தேவையற்ற சிந்தனைகளை போக்கி நிகழ்காலத்தில் மட்டும் நம் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாலே போதும். நான் சொல்வது உண்மைதானே நண்பர்களே? நீங்களும் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.